என்ன தெரியுமா நடந்துச்சு? என்ன மக்கா நாய் மாதிரி மோப்ப பிடிச்சிட்டு கிடக்க? எம்மா எங்க இருந்தா ஃப்ரைட் ரைஸ் வாசம் அடிக்குமா? எனக்கு திங்கணும் போல ஆசையா இருக்குமா? தங்க மவள உனக்கு இல்லாதா? இரு உங்க அண்ணியை கூப்பிடுறேன். மவள என்னத்தை கூப்பிட்டீங்களா? ஆமா மர்மல என் மவளுக்கு ஃப்ரைட் ரைஸ் வாசம் எங்க இருந்து குப்பு குப்புன்னு வரதா. அத திங்கணும் போல ஆசையா இருக்கா. அதான் சொன்னா மர்மல ஏதாவது ஏற்பாடு பண்ணா. அண்ணி எனக்கு ஃப்ரைட் ரைஸ்னாலே ரொம்ப பிடிக்கும். எங்க இருந்தா வாசம் வருது. அதான் அதுக்கு நான் வேணா வீட்ல செஞ்சு தரட்டுமா? வீட்ல செஞ்சாலும் அந்த அளவுக்கு டேஸ்ட் வராது அண்ணி. ஏன் ஆர்டர் போடுங்களா? ஆர்டர் பண்ணுமா? மர்மல என் மவ ஆசையா கேட்கலாம். துட்டு வேணா நான் தரேன். இந்த போன்ல ஆர்டர் போட்டு வாங்கி கூட. சரித்தி 200 கிட்ட ஆகுமே. 200 என்ன 300 நாளும் தான் தரேன் மர்மல. ஆர்டர் போடு. சரித்தி நீங்க சொல்லிட்டீங்களா ஆர்டர் போட்டுறேன். காமன் நேரத்துல டங்கான வந்துரும். துட்டு எடுத்து வச்சிருங்க. சரி மர்மல. சொல்லும் அந்த காமன் நேரத்துல சுட்டு சுட்டு ஃப்ரைட் ரைஸ் வந்துரும். சாப்பிட்டு போட்டு தொட்டில படுத்து தூங்க என்ன? படுத்து நல்லா உருண்டுக்கிட்டு ஃப்ரைட் ரைஸ கேட்க உனக்கு வைக்கேண்டிய ஆப்பு. அது சொல்லும் ஒன்னு மறந்துட்டேனடா. சாதா ஃப்ரைட் ரைஸ் வேணுமா இல்ல ஸ்பெஷல் ஃப்ரைட் ரைஸ் வேணுமா உனக்கு? உங்க நாத்து சாதாரண ஆளா இல்ல ஸ்பெஷல் ஆளா? அது சொல்ல நீ எனக்கு மட்டும் இல்ல இந்த ஊர் உலகத்துக்கே ஸ்பெஷல் தான்டா. அப்படினா ஸ்பெஷல் ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணிருங்க அண்ணி. இதெல்லாம் கேக்கும்போது எனக்கு வந்து ஸ்பெஷல் ஃப்ரைட் ரைஸ் திங்கணும் போல ஆசையா இருக்கு மர்மல. சீக்கிரம் ஆர்டர் போடு. துட்டு நான் ரெடி எடுத்து வச்சிருக்கேன். ஆசையெல்லாம் நிறைவேத்தி வைக்கிறதுதானே நான் இந்த வீட்ல இருக்கேன். 5 நிமிஷம் போறங்க தீ ஆர்டர் போட்டு ஓடி வந்துருதேன். டிய மக்கா கையை கழுவிட்டு ரெடியா இருப்போம். வாடி. ஆமாங்க. கையை கழுவணுமா கையை? எம்மா காலையில கை கழுவி வச்சலாம். ஓயாம கை கழுவுனா கை தேஞ்சு போயிருமா? எதுக்கு கிடந்து ஒப்பாரி வச்சிட்டு இருக்க? அதான் வாங்கி தந்தாச்சுல. மர்மல இது சாதா கண்ணீர் இல்ல ஆனந்த கண்ணீர் மர்மல. என் மவளுக்கு இப்படி ஒரு அண்ணி கிடைச்சிருக்கால சொல்லிதான் அவ ஆனந்த கண்ணீர் வெடிச்சிட்டு இருக்கா. இந்த காலத்துல நாத்தனால கண்டாலே 4 வாரியில எடுத்து நடுத்தரல தூக்கி போட்டு அடிக்காளுவா. நீங்க என்னன்னா நடு வீட்ல உட்கார வச்சி அதுவும் ஸ்பெஷல் ஃப்ரைட் ரைஸ் எனக்கு ஆர்டர் பண்ணி கொடுத்திருக்கீங்களா நீ? சரி உருட்டுனதெல்லாம் போதும். ஸ்பெஷல் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டு போட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க டேஸ்ட. வேண்டடா ஆசையா நீ கேட்டிருக்க. அவ்வளவு நீனே தின்னு. எனக்கு இப்ப வேண்டாம். இப்பதான் ஒரு கப் ஜூஸ் குடிச்சிட்டு வந்தேன். என்னைக்குனாலும் பேச்சு பேச்சா இருக்கணும். கஷ்டப்பட்டு நீ ஆர்டர் பண்ணி தந்திருக்க நான் துட்டுனா இருக்கட்டே. மர்மல முந்தா நாள் உள்ள கஞ்சி குடிக்க ஆகாம கிடக்கு பத்தியா? கொண்டா மாட்டு குத்திட்டு வரேன். கஞ்சி காலி ஆயிட்டுதே. என்ன மர்மல சொல்லுத? அது முந்தா நாள் உள்ள கஞ்சில அது நீ குடிச்சு போட்டியோ? இல்லத்தே அதுக்கு கொஞ்சம் மேக்கப் போட்டு. கஞ்சிக்கு மேக்கப் போட்டேலா? புதுசா இருக்கு. ஆமடச்சலம் ஒருமான கஞ்சி கிடந்து தூர ஊத்த முடியுமாதா? அரிசி விக்க வேலையில அம்மா. அதான் தண்ணியை மட்டும் வடிச்சு எடுத்துட்டு அந்த சோத்து கூட கொஞ்சோண்டு நேத்துல பொரியல், முந்தா நாள் உள்ள அவியல், சில்லி சாசு, பள்ளி சாசு, மத்தப்பொடி, மஞ்சப்பொடி, மல்லிப்பொடி, மூக்கு பொடி, கையில கிடைச்ச எல்லாத்தையும் அள்ளி போட்டு அங்க 2 புரட்டு இங்க 2 பரட்டு. பழைய கஞ்சிக்கு மேக்கப் போட்டோட பாக்கணுமே. அடி பொலி அல்ட்ரா சூப்பரா இருந்துச்சு. காமெடி பண்ணாதீங்க. பள்ளி சாசு மூக்கு பொடி எல்லாம் போட்றீங்க. இத நாய்க்கு போட்டா கூட நாய் செத்து போயிருமே. அத தாண்டா நானும் யோசிச்சேன். ஐயோ இவ்வளவு பொடியும் சேர்த்து போட்டோமே வீணா பம்பா போச்சே தூர பொடி பொடிமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த நேரத்தை பார்த்தா உங்க அம்மா ஏன் மருமல அப்படின்னு சொல்லி அலறிட்டு என் மொபைலுக்கு ஒரு ஃப்ரைட் ரைஸ் வேணுமா எங்கேயோ ஒரு வாசம் குப்பு குப்புன்னு அடிக்கி மூக்குக்குள்ள சாடுதான். அதே வாசத்துல ஒரு ஸ்பெஷல் ஃப்ரைட் ரைஸ் வேணும் 200 ரூபா 300 ரூபா தாரேன் அப்படின்னு ஒரு ஐடியா சொன்னாங்களா. அப்புறம் தான் யோசிச்சு பார்த்தேன் அதே வாசம் உள்ள ஃப்ரைட் ரைஸுக்கு நான் எங்க போவேன். அதான் அடுக்காலையில கிண்டி வச்சிருந்த அதே ஃப்ரைட் ரைஸ அதான் பழைய கஞ்சி ஃப்ரைட் ரைஸ கொண்டு வந்து பாக்கெட்டை போட்டு உங்ககிட்ட கொடுத்தேன். 2 பேரும் நல்ல மூக்கு முட்டு தின்னேல உங்க வயித்துக்குள்ளதான் இருக்கு. 2 பேர் வயித்துக்குள்ளேயும் இக்கா உன் மைனிகாரிக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும். நீ எத்தனை பேருக்கு சாப்பாடு போட்டிருக்கா உன் கையால? வயிற்று பசின்னு கேட்கறதுக்கு முன்னாலே மூஞ்ச பாத்தி கண்டுபிடிச்சு எட்டி இன்னும் சோரத்து நட்டி குழம்பு ஊத்துட்டி கறிய வைட்டி அப்படின்னு எத்தனை நாளைகள் சாப்பாடு போட்டு அனுப்பியிருக்கா? உன் கையால எத்தனை பேருக்கு சோறு போட்டு நீ சந்தோஷப்பட்டிருப்ப. அப்படியாப்பட்ட ஒன்ன கண்டு இந்த சுவாத்துக்கு செத்தவன் இந்த பிரியாணியை மறைக்கிறது காட்டி இலைய போட்டு மேல காஞ்சு போட பிரெட்ட வச்சிருக்கா பேரு பிரெட்ட. எப்படி எல்லாம் நடிச்சு கொட்டுதா பத்தியாக்கா? சிக்கன் குனியா 2.0 இவளுக்கா கொள்ள எடுக்க இவளுக்கு. இதே மாதிரி எனக்கு ஒரு மைனிகாரி மட்டும் இருந்தான்னு வச்சுக்கோ இதுக்கு முன்னாடி 4 சமட்டை போட்டு பிசிக்கி எடுத்திருப்பேன். என்னவோ நம்ம 3 நேரம் பிரியாணியா இதுக்கு முன்னால முன்ன பின்ன பாக்காத மாதிரிலாம் இலைய போட்டு மறைச்சு வச்சிருக்கா. எவ்வளவு இப்படி செய்வாளக்கா சொல்லுக்கா?
அங்க வீட்டுக்கு வந்தனா உன் பின்னால மைனியா மைனியா அதை செஞ்சாலா இதை செஞ்சாலாம்பா. உடனே நீனும் அதை ஏடி வாடி உருண்டு எடுத்து செஞ்சு போடுவ. நல்ல வட்டச்சம்பளம் போட்டு தின்ன அழுதுனக்கா. இன்னைக்கு உங்க மைனிக்காரிக்கு ஒரு சம்பவம் செய்யாம இந்த இடத்த விட்டு நான் வர மாட்டேன். நாலுபடி ஓகே தானே? சின்னு டபுள் ஓகே. சுகாரியா ஒலைய வச்சு சோத்த பொங்கி விடுதேன். ஏமா இப்ப எதுக்கு பொங்கிட்டு இருக்க? அதான் கஞ்சி கிடக்குன்னு சொன்னேன்லம்மா, கஞ்சி கொண்டா நான் குடிச்சுக்கிட்டேம்மா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஏமா எங்க கம்பெனில கேண்டீன் இருக்கு, சுட சுட சுவாறு சாம்பார் ரசம் மாறு எல்லாமே மதியானம் கிடைக்குமா. நான் அதெல்லாம் நல்லா சாப்பிடதான் செய்வேன். நம்ம ஊரு கஞ்சதான் ஒரு நாள் கூட குடிச்சதே இல்லம்மா. அதான் சொல்லுதேன், பரவாயில்ல கஞ்சினாலும் இருக்கட்டும் குடிச்சுக்கிட்டுதாம்மா. கொஞ்சம் ஊருக்கா இருந்தாலும் போதும், இல்லன்னா 2-3 உள்ளியை பிச்சு போட்டு கொண்டாமா, கஞ்சி குடிச்சுக்கிட்டுதேன். அந்திக்கு வேணா பொங்கிக்கோ. இத்தனை மாசம் கழிச்சு வந்திருக்க ஐயா, வந்த பிள்ளைக்கு வந்த கையோட அந்த பழைய கஞ்சி கொடுக்க முடியுமா? அதான் யோசிச்சேன். பாட்டியோ பாட்டி, வீட்டுக்குள்ளதான் மக்கள் இருக்கேன், உள்ளவா உள்ளவா. பக்கத்து வீட்டுக்கு புதுசா குடி வந்திருக்கா ஐயா. கொஞ்சம் கஷ்டப்பட்ட பிள்ளைதான், தாயும் அவ்வளவுதான் இருக்காவோ, அப்பா கிடையாது பாத்துக்கிற. அந்த பிள்ளைதான் எப்ப பார்த்தாலும் இங்க வந்து பாட்டியா பாட்டியன்னு நேரம் போல உட்காந்து பேசிட்டு இருக்கோம். 12ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கு. ஐவரும் தகப்பன் தவறணும்னே ஐவரை படிக்க வைக்க முடியாம அந்த பிள்ளைய அப்படியே வீட்லயே இருந்துச்சு போல இருக்கு. இன்னும் கொஞ்சம் வாய் துடுக்க பேசும், அதனாலதான் எனக்கும் கொஞ்சம் நேரம் போதும் ஒரு தேலங்கன கிடப்போம் பாத்தியா. பாட்டியா என் மக்கா மீனா உள்ளவா. பாட்டியா எங்க அம்மா நெத்திலி பறிச்சிட்டு இருந்தால, அந்தலதான் உங்க ஞாபகம் வந்துச்சு. சரி நீங்க வேற கஞ்சி குடிக்கணும்னு சொன்னீங்களா, அதான் நெத்திலி பறிச்சது கொண்டு வந்தா நல்ல அழகோல இருக்கும்ல கஞ்சி குடிக்கிறதுக்கு, அதான் எடுத்துட்டு வந்தேன். பாட்டியோ பாட்டியோ உங்க பின்னால நிக்கிறது யாரு? அது வந்துமா? நீங்க ஒண்ணும் சொல்லாண்டா, எனக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு. நல்ல வெள்ளையும் சொல்லையும் மாட்டே டிப் டாப்பா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தா நாங்க எல்லாரும் ஏமாத்துறோமோ? மக்கா மீனா பாட்டி சும்மா இருங்க, கொஞ்ச நேரம் வரைக்கும் பேசாம இருங்க, எனக்கு எல்லாமே தெரியும். பேசி முடிக்கிற வரைக்கும் நீங்க வாயை திறக்கப்படாது. என்ன பதில் சொல்லாம இருக்கீங்க? எனக்கு நீங்க யாருன்னு தெரிஞ்சு போச்சு. அக்கா பாட்டி எல்லாம் உங்க நன்மைக்கு தான் செய்றேன், பேசாம இருங்க. வாயை திறந்தீங்கன்னா அப்புறம் வாயில பிளாஸ்டர் போட்டு ஒட்டி போடுவேன். இது என்னடா வம்பா போச்சு, எங்க அம்மையவே இது லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டு இருக்கு. சரி பக்கத்து விட்டு பிள்ளை வேற, நம்ம இப்பதான் வந்திருக்கோம், என்ன சொல்ல முடியும். நானும் 12ஆம் வரை படிச்சிருக்கேன், எனக்கும் எல்லா விஷயமும் தெரியும். நான் டெய்லி டிவில நியூஸ் பாப்பேன். என் மொபைல் டிவிலுக்கு தெரியாத சொல்லவும் கூட மாட்டாங்களே, நம்ம வாயில வந்து பொத்துதா. வயசானவங்க யார் வீட்ல தனியா இருக்காங்க அப்படின்னு அப்பப்போ தெரு தெரு நோட்டம் பார்க்கறது. நமக்கு அது யாருன்னா பாட்டியோ உங்களுக்கு அடிதான பேசிட்டு இருக்கேன், வாயை திறக்காதீங்க சும்மா இருங்க. நல்ல நோட்டம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க எப்படா தனியா இருப்பாங்க, தெருவுல யாரும் இல்லாத நேரம் பார்த்து மெதுவா அந்த வயசானவங்கிட்ட வந்து பேச்சு கொடுத்துட்டு அவங்க கிட்ட இருக்க நகை பணம் எல்லாத்தையும் கலந்துட்டு போறதுக்கு தானே வந்திருக்கீங்க. எனக்கு எல்லாமே நல்லா தெரியும். ஐயோ வசமா சிக்கிட்டு முள்ள இருக்க இந்த பிள்ளைகிட்ட. மீனா பாட்டியும் உங்களை நான் பேசப்படான்னு சொல்லியிருக்கோம்ல, உங்க நல்லதுக்கு தான் நான் எல்லாமே பண்ணுவேன். பயப்படாதீங்க கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன் உங்களுக்கு. எல்லாரையும் இப்ப கள்ளன் கூப்பிட்டு ஊரையே கூட்டிடுறேன். நம்ம லட்சுமி பாட்டி வீட்டுல கள்ளன் வந்துட்டா, எல்லாரும் ஓடியாங்க ஓடியாங்க ஓடியாங்க. எங்க கல்ல யோம்ல அது இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சது. இன்னைக்கு அவன் சட்டினி ஆகி சாமானாய் தான் போவான். எவனா இருந்தாலும் சரி நான் பயப்பட மாட்டேன். லூசு தாத்தா என்னமா மரியாதை மரியாதை, கழுத தெரிஞ்சு கட்டணுமா இருக்கு. லூசு தாத்தாங்க என்ன உங்களை எப்படி சொல்லுது? லூசு தாத்தான்னு சொல்லணும். கள்ளன் உங்க பக்கத்திலே கோட் சூட் போட்டு நின்னுட்டு இருக்கா, நீங்க என்னன்னா கள்ளனை பார்த்து பயந்துகிட்டு போறாசோட தேர்ச்சி போடலாம்னு பாத்துட்டு இருக்கீங்களா தாத்தா? என்னது கல்ல கோட்டை சூடு போட்டு நிக்காதா? நீ உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல, முதல்ல அந்த கட்டையை கொண்டாங்க. நானே அவன மண்டையில 2 போடு போட்டுறேன். என்னமா சொல்லுத? கல்ல கோட்டை சூடு போட்டுட்டு என் பக்கத்துல நின்னுட்டு இருக்காதா? என் பின்னாலயா? ஆமா தாத்தா உங்க பக்கத்துல நிக்கிறான்ல அவதான். நீனா அந்த கல்ல? ஆமா தாத்தா, எப்படி வந்து சிக்கிருக்கேன்னு பாத்தீங்களா? எப்படியாவது காப்பாத்துங்க தாத்தா அந்த பிள்ளைகிட்ட இருந்து. என் மீனா பிள்ளை இந்த கோட்டை சூடு போட்டுக்க தம்பி யாருன்னு நினைச்சேன். தாத்தா அவர்தான் கள்ளன் தாத்தா, மண்டையில ஒரு போடு போடுங்க அப்படியே. இவ்வளவு மீனா போற பக்கம் பார்த்தா என் வழுக்க மண்டையிலே ஒரே போட விட்டுற போல இருக்க. என் மீனா தம்பி யாரு நினைச்சிட்டு இருக்க? கள்ள நினைச்சிட்டு இருக்கியா? அவன் இந்த லட்சுமி பாட்டியோட மோவன். ஐயா மகேஷ் நீனாலும் சொல்லலாம்ல நான் கல்ல இல்லன்னு. தாத்தோ என்ன கல்லனே முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் கல்ல இல்லன்னு எத்தனை சொன்னாலும் யாரு கேப்பா? அதான் நான் ஒண்ணுமே சொல்ல முடியாம வாய மூடிட்டேன். லட்சுமியம்மா நீங்களா சொல்லப்படாதா என் மோவன் தானு? இங்கேயே என்ன பேச விட்டா, நான் தான் பேசின வாயில பிளாஸ்டர் போட்டு ஒட்டி விடுவேங்க. அப்படிங்க இப்படிங்க என் வாயை அடைச்சு விட்டல. பாட்டி என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க பாட்டி. நான் தெரியாதனமா என்னெல்லாமோ பேசிட்டேன் பாத்துடுங்க. நான் டெய்லி நியூஸ் பாப்பனா, அப்ப ஏதாவது ஒரு நியூஸ்ல சொல்லிடுவான் வயசானவங்க தனியா இருக்கவங்க எல்லாம் கல்ல வந்து களவாண்டிட்டு போயிருவான், அவங்கள அடிச்சு போட்டுருவான் அப்படி இப்படின்னு நான் பாத்துருக்கேன் பாத்தீங்களா. அதான் எனக்கு அந்த ஞாபகம் தான் வந்துச்சு பாத்துடுங்க. உங்க மகன் எனக்கு தெரியாது பாட்டியோ, மன்னிச்சிருங்க பாட்டியோ. அட பிள்ளை கண்ண தொடமக்கா, இதுக்கு யாராவது அழுவாளா? என் மேல எவ்வளவு அன்பு பாசம் வச்சிருக்கமக்கா, எனக்கு நினைக்கிறதுக்கே சந்தோஷமா இருக்கு. நான் ஒண்ணு நினைக்க மாட்டேமக்கா, என் மகனும் அப்படியேப்பட்ட ஆள் இல்ல, ஒண்ணு நினைச்சுக்கிட்டத நீ. சரி பாட்டி நான் போயிட்டு வரேன். சரி மக்கா. அப்பா அந்த கட்டையை கொஞ்சம் தாங்கலாம். அம்மா எதுக்கு கட்ட? நம்ம நாளைக்கு பொங்கலுக்கு விரவு இல்லன்னா, அதான் இந்த கட்டையை கீறணும்னா 2 நாளைக்கு சோறு பொங்கிக்கலாம்ல, அதுக்கு தான் தாத்தா.
நீ எதுவும் நினைச்சிடாதியா உன்ன கல்ல நினைச்சுக்கிட்டு இந்த பிள்ளை என்னையும் பேசணுமா ஆக்கிவிட்டு இந்த வெகுளியாட்டு பேசுனதுக்கு பத்தியா கட்டிட்டு ஓடிட்டு பத்தியா கஞ்சி கொஞ்சோடு துவையில அரைக்கலாம் நினைச்சிட்டு இருந்தேன் நெத்திலி கொண்டு வந்திருக்க பத்தியா பொரிச்சது அதை வச்சு கஞ்சி குடி நல்ல அளவுல இருக்கும்